கோயில் முத்துகள் கிடந்தும் கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு ஒரு சொட்டு மருத்து நீர் காய்ச்சி கொடுக்க தெரியாது ஜனத்துக்கு அவங்களுக்கு. நாங்கள் இங்க காய்ச்சி கொடுக்கோம். எங்களுக்கு என்னப்பா, எங்களுக்கு இதுவும் ஒரு உழைப்பு தானே, பிரச்சனை இல்ல. இப்ப நான் சொன்னா அண்டைக்கு நீ அந்த வில்வ மில்லியன் அடிச்சு ஒடிச்சு வெய்யாண்டு என்ன உனக்கு அங்க இங்க திரியத்தான் நேரம். அந்தந்த நேரத்துல என்னென்ன உழைக்கணும்ன்றது உனக்கு தெரியல. அது மந்திரங்கள் சொல்லி தாண்டி அந்த இது ஒடிக்கணும். நான் அப்ப அதுக்குதான் சொன்னேன், அந்த ஐயாட்டு இருக்கா போய் கேள் என்ன மாதிரி என்று சொல்லி அந்த ஐயாட்டு இருக்கா கேள் அந்த மந்திரம் என்னன்னு தெரியும். வில்வ மில்லிய காணையில அருகம்புள்ள காணையிலன்னு சொல்லி வாரவன் போறவன் எல்லாம் 68 கேள்வி. 100 ரூபா தாரான், 50 ரூபா தாரான், 20 ரூபா போடுறான். பாசம் வேணுமல்லோ, தலையில வச்சாலும் பாசம் வேணும். பாசம் முக்கியம் இல்லையப்பா, பாசம் முக்கியம் இல்ல. மருத்துவ குணங்கள் இருக்க வேணும். அதுக்குத்தான் மருத்து நீரண்டு வச்சுக்கிறாக்கு. வரியம் 2-3 கிலோ 10 பொருடி வாரம். அந்த நெல்லி கிலோ கிடாக்கு அதையும் முடிச்சு போட்டு 5-6 வேப்பமிலையும் போட்டாதான் கொஞ்சம் சமாளிக்கும் போல நடக்குது. இன்னைக்கு 9 மணி மட்டும் ஜனம் வந்தபடிதான். அப்ப கொடுத்து கொண்டே இருக்க வேணும். ஊர் ஜனங்கள்லாம் எங்க ஊருக்கு 3-4 கோயில் நடக்குதுன்னு நிர்வாகங்கள் சரி என்றா அந்த ஜனங்களுக்கு காட்சி கொடுக்கலாம் தானே. நாங்கள் காட்சி கொடுக்க இவைக்கு என்ன வேலை, இவைக்கு அளக்குற வேலை தானே. இது இந்த தொழில் செய்யணும் அது இதன்று சொல்லி தேவையில்லாத கதையிலவே எங்களுக்கு. நாங்கள் இப்ப எத்தனை விஷயமா நாங்கள் ஜனங்களுக்கு இதுல மருத்து நீரை காய்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன அடே போராடி மரத்து நீர் வேண்டான்னு சொன்னா நீங்கள் வருத்த நாடுகள்ல நல்ல பிடிக்க விடலன்னா போட்டு அரிக்கண்டாம் கொடுத்து அனுப்பியால் அங்கே ஐயர்கிட்ட போய் ஐயர் சொல்றான் அங்கே மரத்து நீர் எல்லாம் முடிஞ்சுதான் வந்து சேனா என்னப்பா மரத்து நீர் இருந்தா சோடா கல்லுகளை வேண்டி குடிக்கிற மாதிரி இல்லை, அள்ளி கொண்டு நிற்கிறான் மரத்து நீரை பெரிய வாளியில. அங்கே ரோட்டிலையும் வச்சு ஐயர் ஆக்கலோ இல்லை அவங்கண்ட யாரோ தெரிஞ்சவனாக விற்கிறானாம் எல்லாம் மரத்து நீர்கள். போனா தான் அதில் வேண்டலாம். சரத்தை கட்டி கொண்டு வந்திருக்கலாம், வேட்டியும் இருக்குல்ல வேண்டும் போத்துலடா. எங்கே அப்பா நீ இந்த மரத்தினு வேண்டி வச்சு முழுகினா தானப்பா வருஷம் பிறந்த மாதிரி இல்லை. அப்படி தச்சு தவறி வைக்காட்டி அவைக்கு அந்த வருஷமே இல்லையே. என்ன சும்மா முழுவோம் இவைக்கு மரத்து நீர் வேணும் கேட்டேன். என்னப்பா வாளியில வச்சதோ என்னத்தை அடாக்குறான் கிள்ளுறான். ஓஹோ தான் மரத்து நீர் அடாக்கு பார அப்பா வேட்டிகளோட மனுஷர் வாங்க இல்லாது இனி உழவைக்கு தெரிய போது வந்துட்டு நான் வேண்டி கொண்டு போனா சரி கொடுத்தா முழு வீணம். அண்ணா யாரப்பா அவன் பெருஞ்சால் மாதிரிங்களா. ஓய் தம்பியா வா மரத்து நீர பா இப்ப அடுப்புல இருந்து வைக்கினது சும்மா வேற லெவல்ல ஒரு வாசம் வந்து அடிக்குது. இந்த பீகுதி சந்தனங்களை போட்டு போய் காட்டுற இது இல்ல. இது மருந்து புல்லா மருந்து வெஜ்ஜாதான் வரியத்துக்கு ஒரு முறை வெண்ணத்துக்கு மருந்து நீ வைக்கிறன்னு சொல்றது. அப்ப அது பொறுமதியா கொடுக்கணும். என்னப்பா ஓமா வா 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 வாப்பா வா இன்னும் பிச்சு போட்டு கொண்டு அது இப்ப இங்க ஜனம் பிடிக்க துவக்கம் வந்தபடியா ஓடியவா என்ன மருந்து நீர இல்ல அங்க கோயில சிவன் கோயில முடிஞ்சுதான் அப்புறம் இல்ல முருகன் கோயில தாங்கள் இந்த முறையோ தாங்கள் காட்சி இல்லையா செத்தவன் பக்கத்துலன்றாங்க. எனக்கு மனசு ஓட்டி கொப்பாரி வச்சபடியாப்பா மரத்து நீர் மரத்துல இப்ப பிடிக்க விடலன்னா இருட்டோட வலிக்கணும். அங்க ஒண்ணும் நீங்களே இல்ல இது பிரைவேட்டா விற்கிறீங்களா ஒளியால வச்சு? நான் தினவசமா செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப வாளியில வச்சிருக்கிறீங்க அங்கே எல்லாம் இதுகள்ல பானையெல்லாம் வச்சுட்டவ என்ன விலையா விலை உனக்கு எவ்வளவு நீ போத்துல தாண்டா, நீ போத்துல தந்துட்டாப்பா. அதே இது நாங்கள் வந்துடாப்பா ஒரு இது சேவையா செய்யறோம்டாப்பா. கோயில்கள்ல ஒரு செய்யறே இல்ல விளங்குது. அப்ப நாங்கள் செய்கிறோம் விளங்குதோ. நீ எவ்வளவு தரப்போறியோ தந்துட்டு போப்பா. நீ அது பிரச்சனை இல்லை. 5 பேர் முழுவாகணும். 5 பேரை கேட்ட மாதிரி தாரு. நீ போ நில்வார் அண்ணா என்ன மாதிரி பாப்பம் வாசமும் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசமாகுறாக்கு. வேப்பமிலையும் போடுறதோ அடே இதுல பல வகையான மூலிகைகள் போடுறது சாமி விளங்குதோ சாமி. அப்ப வில்வமிலைகள், வேப்பங்குலைகள், அருகம்புல்லுகள், நெல்லி இலைகள் சொல்லி 68 இது போடுவோம். இந்த வியூதி சந்தனத்தை கரைச்சி போட்டு நாங்கள் பேக்காட்டுறையில உங்க இதுல சந்தியில ஒரு தன் விற்கிறார். வெறும் சந்தனத்தை கரைச்சி போட்டு விற்கிறார். சந்தனம் பரவாயில்ல மூலிகை. நாங்கள் என்னப்பா நாங்க 5 வருஷம் உனக்கு நாங்க 5 வருஷமா செய்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு தெரியல உனக்கு நீ என்ன
நான் பொறுப்பு உங்களை பார்த்த மாதிரி கிடக்குன்னு நினைச்சு நான் விடுங்க விடுங்க. பாரடி உள்ள அங்கால யாரை கூப்பிடு இந்த மரத்தினி இருக்காகும் வேற அங்க அங்கால மற்ற வாசலால கூட இஞ்சால ஆக்கள் வந்து நிக்கிறேன் இங்க நான் தனி என்னட்டு ஒண்ணும் செய்யல. உங்களை இந்த குரலே உங்களை எங்கேயோ கேட்ட மாதிரி கிடந்தான்னு என்ன நீங்க ஐயர் குறைக்காங்க. நீங்கள் ஐயர் ஆக்கள் கோயில்ல பூசியல் ஐயர் ஆக்கள்லாம் இது செய்யலாமா? ஐயராக்கள்லாம் இது கண்டுபிடிச்சவையோ இல்ல கேக்குற அந்த அது இல்ல என்னென்ன மூலிகைகள் மருத்துவ குணங்கள் வரணும் அவைக்குத்தான் விசுவா வசிவா வரசம்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கிளக்கணும். அதுதான் நான் சொன்னேன் இலாவுல நெல்லி நிக்குது இலாவுலா வட்டி போடுற மாதிரி அருகம்புல்லு கிடக்குது. அடுத்த பில்வாமில இருக்கிறடாப்பா பில்வாமில எல்லாம் சும்மா இல்லையா? பில்வாமில ஆயக்கல ஒவ்வொரு இலையாயக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லி சிவன்னு சொல்லி ஆயோணும் இல்லைன்னு சொன்னா படிச்ச நீங்க நாங்கள் எத்தனை மந்திராடி அந்தந்த நேரங்களும் அந்தந்த தொழில்கள் செய்யணும் விளங்குது. அண்ணா உங்களை நான் எங்கேயோ நீ அந்த கண்ணு அண்ணா நெருப்பு மூடி கோபுரம் வந்த மாதிரி கிடாக்கு. அண்ணா நீங்க கோபுரம் அண்ணா கண்டுபிடிச்சிட்டான் விளையாட்டு இல்ல உண்மையான மருத்துவ உள்ளப்பா பூ அடிச்சு முறிச்சும் போட்டுருவாள். என்னப்பா உங்களோட ஜாவாரங்கள் புது புது ஜாவாரமாக இல போட்டு கிடாது ஐயர் காய்ச்சல ஊழ இல தேடி எடுப்பீங்க வெறும் பச்சை தண்ணி என்னப்பா எல்லாம் இப்பதான் அடுப்பால உணர்ந்து ராக்கி வச்சு நான் விட்டுக்கிறாங்க. என்ன இது நான் தண்ணி இழந்து முடிஞ்சுன்றான். என்னடாப்பா சீசன் போன முறைவாதான் தைப்பொங்கலுக்கு சாணியா சொப்பில்லாட்டி வியாபாரம் செய்கிறீர்கள். சரி கரும்பா விற்கிறீர்கள், பானையா விற்கிறீர்கள், சர்க்கரையா விற்கிறீர்கள், எல்லாத்தையும் கொண்டே விற்கிறீர்கள். இப்ப சாணி மாட சாணா சாணி போதப்பா நாங்கள் வயல்லையோ அங்கேயோ போய் அள்ளி முழுகுறதானப்பா வழக்கம். நீ போன முறை விளக்கிட்டு பாக்கல வாழை குத்தி வித்து கொண்டு மோகன் தான் வந்தான் வாழை குத்திக்கு நல்ல வாழை குத்தி கொடுத்து விட்டான். அப்ப எங்கட ஒரு பொடியன் தான் என்னோட கொடுத்தேன். உண்ட பொடியனுக்கு தெரியாது அதுக்குள்ள வாழை குத்தி வெட்டுறது. இப்ப கம்ப்யூட்டர் வேலை, சாஃப்ட்வேர் வேலை, வீடியோ எடிட்டிங் இப்படியே திரியுறாங்க. வாழை எங்க நிக்குது, குட்டி எங்க நிக்குது ஒரு வீட்டு நிக்குதப்பா வாழை நோமெல்லாம் இப்ப அதுதான் அந்த அங்க சாணகம் எல்லாம் இப்ப உருட்டி போட்டு 30 ரூபா 40 ரூபா இந்த வச்சு உருண்டை சாணி. என்னப்பா 20 ரூபா அதுக்குள்ள 3 என்ன அருகம்புல்ல குத்தினா 50 ரூபா 60 ரூபா இப்ப விக்கிறாங்க. சரியா இப்ப வேண்டது இது வேண்டலாமா? அம்பி இப்ப கனகாலமா கோபுரையில வந்து என்னதான் முழுகுறோம் சொல்றாங்க. என்ன மனசு அங்க விக்கிறீங்க அதையும் வளர்க்கிறீர்கள் இதையும் வளர்க்கிறீர்கள். நாளைக்கு என்ன பாவம் எல்லாராலையும் வளர்க்கலாடா. இதுக்கு அளவு இருக்கும், இதுக்கு அளவுகள் இருக்கு. அந்த மாதிரி இல்ல நான் தொழில் பக்தியா இருக்கேன். தொழில் பக்தினா கடவுள் பக்தி. இப்ப வந்து சித்திர வருட பிறப்பா வந்தேனாப்பா வடிவா கொண்டாட வேணும். அது தொழிலடாப்பா. தொழில்களை வந்து நீங்கள் வந்து தொழில்கள் வந்து இல்லாட மீன் கொட்டிலுக்குள்ள சுவாமி படம் வச்சு மாலை போட்டு கும்பிட்டு விளக்கு கொளுத்துறதுதான் தொழில். சொல்றீங்க அதாவது கண்ணா குத்தி வைக்கிறது கடவுளுக்கு படைக்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப அதுதான் தொழில்களை வந்து நீங்கள் இழக்கக்கூடாது. தெரியும் நீங்கள் நீ எத்தனை கோயில தாண்டி வந்திருப்பா? 3 கோயில் தாண்டி 4வது கோயிலுக்கு போக முடியாது வித்தவங்களோ சரக்கு போட்டு கொண்டு போக மாட்டாங்க. அங்க மணிக்கு பலவண்டோடையா தெரியுது. ஆட்ரேஜ் பங்கு வந்தாலே வால் துண்டா காணையில துண்டா தொழில் மன்னவனா கிடக்கு. கேக்குறா மணிக்கு உண்டா கொண்டு போ, கவனமா கொண்டு போ. சரிதான் காயத்தா சரி உங்களுக்கு அங்கே என்ன கணக்கு நிக்குதா? இல்ல நாளைய கோப்பையில வரை கிடப்போம். இது வந்து பரிசமாடா. நீங்க பரிசனாலே ஒரு மனுஷிட்ட கொடுத்துட்டு போ வண்டி மாத்தி கூட 50 ரூபா எடுத்து போட்டு கவனமா இல்லப்போ. மற்ற நீங்க தாடிய கொஞ்சம் பழிச்சு தலை இதுல ஒரு மீச மரவு வச்சிருந்தா 6 வருஷத்துல வித்திருந்தா தெரியாதப்பா. நானா எங்கேயோ கேட்ட உடனே கோபுரம் மேனேஜர் நெருப்பு மூட்டை மேனேஜர் நான் சொந்த வந்தாங்க ஊர் ஜனங்களுக்கு காய்ச்சி கொடுக்குறாரு. இப்ப இங்க 150-40 போட்டு கேட்டுக்கார நிக்கிற மாதிரி விற காட்டி போடுவோம். இன்னும் எங்களை மாதிரி யார் உங்க மரத்து நீர் காத்தி வச்சுங்க. இது நாங்கள் ஜாப்பா
நாங்களா காய்ச்சிரையிலையடா அப்போ ஒரு தினம் பார்த்து காய்ச்சிரையில எங்கட மூதாதையர்கள் காட்டி தந்தது பின்ன ஐயர் அவை இவ கொண்டு வந்து தான் காய்ச்சவன் கொள்ளணும்ன்றது இல்லை எங்கட மூதாதையர்கள் காட்டி தந்த ஒரு இது அப்பா இது ஒரு பரிச நாள்ல நாங்கள் வெஜ்ஜு முழுவா வேணும் அது ஒரு மருத்துவ குணம் வேற ஒன்றும் இல்லை அப்போ ஓடியா யாரு சின்ன புள்ளையில விட்டு கிடக்குது நேல் நிக்கிற இடத்துல ஓடி ஓடி ஓடியா பா